அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்கள கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மெஷின். இது கேஸ் நம்பர் 46. பேங்க் ஓப்பன் ஆகி மக்கள் வரிசையில நிக்கிறாங்க. அப்போ திடீர்னு வாசல்ல ஒரு பெரிய போலீஸ் படம் வந்து நிக்குது. யூனிஃபார்ம், கன், அதிகாரம் எல்லாமே பக்கா. பேங்க் செக்யூரிட்டி கார்டு கூட சல்யூட் அடிச்சு உள்ள விடுறாரு. ஆனா உள்ள போன அடுத்த நிமிஷம் சீனே கம்ப்ளீட்டா மாறுது. அந்த போலீஸ் அதிகாரிகள் திடீர்னு கன் பாயிண்ட்ல எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தோட்டா கூட வெடிக்கல, யாருக்கும் ஒரு காயம் கூட இல்ல. ஆனா அடுத்த 2 மணி நேரத்துல இந்திய வரலாற்றிலேயே அதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சது. கஜானாவை காலி பண்ணி 2025 இன்னைக்கு மதிப்புல ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்பு இருக்கிற பணத்தை அசால்ட்டா சாக்கு மூட்டையில கட்டி தூக்கிட்டு போறாங்க. அப்படி கொள்ளையடிச்சுக்கிட்டு போன பணத்தை வச்சு ஒரு பயங்கரமான வார் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே ஆரம்பிச்சது. யார் அவங்க? 30 வருஷம் கழிச்சு, 1 இல்ல 2 இல்ல, 30 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இந்தியாவையே அதிர வச்சது. அப்படி என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். இது 1987வது வருஷம் பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி காலையில ஒரு 9:15 மணி. லூதியானால இருக்கிற மில்லர் கஞ்ச் அப்படிங்கிற பகுதி. அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. காலை நேரம் அப்படிங்கிறதுனால வங்கிக்கு வெளியில மக்கள் நடமாட்டம் ரொம்ப பரபரப்பா இருந்தது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பி கிளை இப்பதான் திறக்கப்பட்டிருந்தது. வங்கி ஊழியர்கள் தங்களோட சீட்ல உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டே வேலையை தொடங்கினாங்க. உள்ள சில வாடிக்கையாளர்கள் பணம் போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் சலான் எழுதிட்டு இருந்தாங்க. சரியா அந்த நேரத்துல வங்கிக்கு வெளியே ஒரு வெள்ளை கலர் கார் அண்ட் ஒரு ஜீப் வந்து நிக்குது. ஒரு ஜீப். அதுல இருந்து மிடுக்கான காக்கி உடையில சிலர் இறங்குறாங்க. பார்க்கறதுக்கு அச்சு அசல் பஞ்சாப் போலீஸ் அதிகாரிகள் மாதிரி இருக்காங்க. அவங்களோட தோரணையும் நடையும் அதிகாரத்தை வெளிப்படுத்துது. வாசல்ல இருந்த செக்யூரிட்டி கார்டு கூட போலீஸ் ஏதோ பாதுகாப்பு சோதனைக்கு வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சு உடனே சல்யூட் அடிச்சு கெட்ட திறந்து விடுறாரு. உள்ள நுழைஞ்ச அந்த போலீஸ் டீம் நேரா வங்கியோட மெயின் கதவை, அதாவது மெயின் கேட்டை உள்ள இருந்து பூட்டுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ள இருந்து பூட்டுறாங்க. போனோட வயரெல்லாம் கட் பண்றாங்க. அப்பத்தான் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு லேசா புரிய ஆரம்பிக்குது. ஆனா சுதாரிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. வந்தவங்க தங்களோட கையில மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை வெளியே எடுத்தாங்க. வெயிட், இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள்? ஒரு வங்கி செக்யூரிட்டி கார்டு துப்பாக்கியோட வர 10 பேரை எந்த கேள்வியும் கேட்காம எப்படி உள்ள விட்டாரு? ஐடி கார்டை கூட கேட்கணும்னு தோணலையா? இதுதான் உங்களோட கேள்வியா இருக்கும். இங்க தான் அவங்க ஒரு சிம்பிளஸ்ட் சைக்காலஜி, அது ஒரு பெரிய லூப் ஹோல்னே சொல்லலாம், அதை ஃபாலோ பண்ணாங்க. அதாவது விஷுவல் ட்ரிக்ஸ். நம்ம மனுஷனோட மூளை, குறிப்பா இந்தியாவில் காக்கி உடைய பார்த்தா என்ன நினைக்கும்? காக்கி உடைய பார்த்தோன்னே இது அதிகாரம், நம்ம அடங்கி போகணும். இப்படியே நமக்கு பழகிடுச்சு இல்லையா? அதுக்கு அடுத்தது த கான்ஃபிடென்ஸ். அவங்க தயங்கிலாம் உள்ள போகல, இது எங்க இடம் அப்படிங்கிற மாதிரி உரிமையோட வந்தாங்க. அந்த வேகம் எதிரில் இருக்கிறவங்கள சிந்திக்கவே விடாது. வங்கி இப்போ அவங்களோட கட்டுப்பாட்டில். அந்த கும்பலோட தலைவன் சத்தமா ஒரு உத்தரவு போட்டான். எல்லாம் தலை குனிஞ்சு தரையில உட்காருங்க. யாரும் ஹீரோவாக ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் பணத்துக்காக தான் வந்திருக்கோம், உயிரெடுக்க இல்லை. வாடிக்கையாளர்கள், கேஷியர்கள், பியூன்கள் என எல்லாரும் நடுங்கிக்கிட்டே தரையில் உட்காந்தாங்க. ஒரு பெண் ஊழியர் பயத்தில் அழ ஆரம்பிச்சதும் கும்பல்ல இருந்து ஒருத்தன் அவங்களுக்கு தண்ணி கொடுத்து, பயப்படாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னான். இது ஒரு விசித்திரமான கொள்ளையா இருந்தது. அவங்க ரவுடிங்க மாதிரி கத்தல, ராணுவ வீரர்கள் மாதிரி அமைதியா தெளிவாக செயல்பட்டாங்க. அடுத்த டார்கெட் ஸ்ட்ராங் ரூம். ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிறது தான் வங்கியோட இதய மாதிரி. அங்கே தான் கோடிக்கணக்கான பணம் இருக்கும். பட் அதோட சாவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2 அதிகாரிகள்கிட்ட தனித்தனியாக இருக்கும். அந்த 2 சாவியும் போட்டு திறந்தா மட்டும்தான் கதவு திறக்கும். அந்த கும்பல் மேனேஜரை நோக்கி திரும்பிச்சு. சாவி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். வங்கியோட மேனேஜர் துப்பாக்கி முனையில் நினைக்கிறாரு. ஸோ வேற வழியே இல்லை. மேனேஜரும் சரி, கேஷியரும் சரி, நடுங்கிற கையில் ஸ்ட்ராங் ரூமோட சாவியை கொடுக்குறாங்க. ஸ்ட்ராங் ரூமோட கதவு திறக்குது. அன்னைக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய தொகை அங்கே இருக்கு. அதுக்கு காரணம் அந்த பர்டிகுலர் பிஎன்பி பேங்கோட பிரான்ச் ரிசர்வ் வங்கியோட கரன்சி செஸ்டாகவும் செயல்படுற கடை. அதாவது அந்த பகுதியில் இருக்கிற மற்ற சின்ன வங்கிகளுக்கான பணமும் அங்கதான் சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. டோட்டலா 5.7 கோடி ரூபாய். அந்த காலகட்டத்தில் 5.7 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சின்ன தொகை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நடக்கிறது எல்லாமே 1987. ஸோ அந்த காலகட்டத்தில் 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தாலும் பெரும்பாலும் 50, 100 இந்த மாதிரி நோட்டுகள் தான் அதிகம் இருந்தது. இவ்வளோ பணத்தை எப்படி தூக்குறது? 5.7 கோடி ரூபாய் 100 ரூபாய் நோட்டாகவும் 50 ரூபாய் நோட்டாகவும் இருக்கு.
ரூ. 1,00,00,000க்கு ரூ. 100 நோட்டா இருந்தா கூட அதோட எடை கிட்டத்தட்ட 100 கிலோக்கு மேல இருக்கும். அப்போ 5.7 கோடினா கிட்டத்தட்ட ஒரு 500, 600 கிலோ எடை. இத எப்படி தூக்கிட்டு ஓடுறது? இங்க தான் அவங்களோட ப்ரீ பிளானிங் தெளிவா இருந்தது. கனி பேக், அதாவது கோணிப்பைகள் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் அவங்க வரும்போதே கையோடவே எடுத்துட்டு வந்துட்டுருந்தாங்க. காலி பைகளா. சினிமா பாணியில சூட்கேஸ்லாம் கிடையாது. நல்ல கனமான, ஸ்ட்ராங்கான சாக்கு பைகள். வங்கி ஊழியர்கள வச்சே பணத்தை எடுத்து பைகள நிரப்பச் சொன்னாங்க. துப்பாக்கி முனையில வங்கி ஊழியர்களே அந்த பணத்த மூட்டை மூட்டையா கட்டுனாங்க. சாதாரண பேங்க்ல ஒரு நாள்ல ஒரு 20, 30 லட்ச ரூபாய் தான் இருக்கும். ஆனா, ஒரு கரன்சி செஸ்ட் கிளையில பல கொடிகள் இருக்கும். கொள்ளையர்கள் இத துல்லியமா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. மணி இப்போ 10:30, பண மூட்டை தயார். இப்போ அவங்களுக்கு அடுத்த சவால். இத எப்படி எடுத்துக்கிட்டு வெளியில போறது? வெளியில ரோட்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்தது. ஏன்னா, டே ஆரம்பிச்சிருந்தது. வங்கிக்குள்ள இருந்து ஒரு 10, 15 சாக்கு மூட்டைய தூக்கிட்டு வெளிய வந்தா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இங்க தான் மறுபடியும் அவங்களோட யூனிஃபார்ம் பவர பயன்படுத்துனாங்க. மூட்டைய தூக்கிட்டு வெளிய வரும்போது அவங்க திருட்டு பசங்க மாரி ஓடல. போலீஸ் அதிகாரிகள் எதையோ ஒண்ணு சீஸ் பண்ண பொருட்கள எடுத்துட்டு போற மாரி ரொம்ப மிடுக்கா வந்தாங்க. ரோட்ல போனவங்க கூட, "ஓ! ஏதோ ரெய்டு நடந்திருக்கு போல இருக்கு. போலீஸ் சாமான்லாம் எடுத்துட்டு போறாங்க" அப்படின்னு நெனச்சு ஒதுங்கி நின்னுட்டாங்க. வெளிய தயாரா இருந்த மோட்டார் வேன், அதுக்கப்புறம் கார். இது எல்லாத்துலயும் அந்த பண மூட்டைகள ஏத்துனாங்க. கடைசி மூட்டைய ஏத்துற வரைக்கும் ஒருத்தர் கூட அவசரப்படல, பதட்டப்படல. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 1987. அந்த காலகட்டங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் கூட கிடையாது. அலார்ம் சிஸ்டம் இருந்தாலும், அவங்க முதல்ல வயர கட் பண்ணனால அதுவும் வேலை செய்யல. சாட்சிகள் இருந்தாங்க. பட் அவங்க எல்லாரும் போலீஸ் அப்படின்னு நம்பி ஏமாந்து போன பொதுமக்கள். வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. 5.7 கோடி ரூபாய். லூதியானா வீதிகள்ல பட்டப்பகல்ல போலீஸ் பாதுகாப்பு, அதாவது வேஷம் போட்ட போலீஸால கடத்தப்பட்டது. அடுத்த சில மணி நேரங்கள்ல இந்தியா முழுக்க இந்த செய்தி கேட்டு அரண்டு போனாங்க. போலீஸ் உண்மையான விசாரணைக்கு வந்தப்போ அவங்களுக்கு மிஞ்சினது வெறும் காலியான ஸ்ட்ராங் ரூம் மட்டும்தான். இப்போ மணி கிட்டத்தட்ட 12 ஆச்சு. கொள்ளையர்களோட வண்டி லூதியானா நகரை தாண்டி வெளியே போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. இப்போ வங்கிக்கு உள்ள இருந்த ஊழியர்கள் மெல்லமா சுதாரிச்சு போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. உண்மையான போலீஸ் வரும்போது அங்க ஒரு பெரிய குழப்பமே இருந்தது. என்னது, போலீஸ் யூனிஃபார்ம்லாம் வந்தாங்களா? இதை கேட்டதும் உண்மையான போலீஸுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. லூதியானா முழுக்க ரெட் அலர்ட் போடப்பட்டது. செக் போஸ்டுகள் அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு வண்டியும் சோதிக்கப்பட்டது. பட் அந்த பணம் எப்பவோ அவங்களோட இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி 5.7 கோடி ரூபாய் அப்படிங்கிறது இன்றைய மதிப்பில் கணக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 50-60 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். பொதுவாக பேங்க்ல கொள்ளை நடந்தால் அந்த பணத்தை வச்சு சொகுசா வாழ்வாங்க, ஃபாரின் போவாங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் இந்த கேஸில் நடந்தது கம்ப்ளீட்லி வேற. இந்த கொள்ளைக்கு பின்னணியில் இருந்தது காலிஸ்தான் கமாண்டோ ஃபோர்ஸ், KCF அப்படிங்கிற அமைப்பு. பணம் அப்படிங்கிறது தீவிரவாதத்துக்கு ஆக்சிஜன் மாதிரி. ஆயுதம் வாங்க, ஆட்களை சேர்க்க, மறைந்து வாழ எல்லாத்துக்குமே பணம் வேணும். அந்த பணத்தை அப்படியேவும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா சீரியல் நம்பர் அட்லீஸ்ட் ஒரு சில கட்டுகள்லையாவது இருக்கும். இது கொள்ளையடிச்ச அந்த கும்பலுக்கும் தெரியும். ஸோ அதை வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி மாற்றி வெவ்வேறு வடிவங்களில் தங்கம், சொத்து, ஹவாலான்னு மாற்ற ஆரம்பித்தாங்க. கூடவே அந்த பணத்தை வச்சு முக்கியமாக இதுதான் பண்ணாங்க. எல்லை தாண்டி, குறிப்பாக பாகிஸ்தான் எல்லையிலிருந்து நவீன ஆயுதங்கள், AK-47 ராக்கெட் லான்ச்சர், இந்த மாதிரியான ஆயுதங்களை அந்த KFC குழு வாங்கினாங்க. மொத்தத்தில் இவங்க தங்களோட இயக்கத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்க ஆயுதங்கள் வாங்க இந்த பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை ஒரு ATM மாதிரி யூஸ் பண்ணிட்டானுங்க. இந்த 5.7 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் பஞ்சாப்ல வன்முறை அதிகமாச்சு. போலீஸ் விசாரணையில இந்த கொள்ளை பணத்தை பயன்படுத்தி தான் வெளிநாட்டில இருந்து நவீன ஆயுதங்கள் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுது. பஞ்சாப் போலீஸ்ட அப்போல்லாம் சாதாரணமாக 303 ரைஃபிள் தான் இருந்தது. பட் எதிராளிங்க கிட்ட AK-47, அசால்ட் ரைஃபிள்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சுது. இந்த கொள்ளை பஞ்சாப்போட பாதுகாப்பு நிலைமையே அடுத்த சில வருஷங்களுக்கு தலைகீழாக மாற்றி போட போகுது. விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. அதனால பஞ்சாப் போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. ஆனாலும் சில மாதங்கள் ஆனதுக்கு அப்புறமும் கூட பஞ்சாப் போலீஸால் குற்றவாளிகளை நெருங்க முடியாததுனால வழக்கு CBI, அதாவது மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாறிச்சு. அவங்க விசாரணை எப்படி நடத்துனாங்க பார்க்கலாம். வழக்கமா ஒரு பேங்க் ராபரி நடந்தால் என்ன இருக்கும்? உடஞ்ச கண்ணாடிகள், சிதறிப்போன பேப்பர்ஸ், ஒருவேளை துப்பாக்கி சூடு நடந்திருந்தா புல்லட் மார்க்ஸ், அங்கங்க ரத்தக்கரை, இதெல்லாம் நார்மல் சீன் ஆஃப் கிரைம். ஆனால் லூதியானா பேங்க்ல பின் ட்ராப் சைலன்ஸ். எதுவுமே உடையல, யாரும் காயப்படல. அவ்வளோ ஏன் ஒரு சேரு கூட களைஞ்சு போகலை. வந்தாங்க, எடுத்தாங்க, போனாங்க, அவ்வளோதான். சுத்தமான வேலை. போலீஸ் அதிகாரிகளுக்கு தலையும் புரியல, காலும் புரியல. எவன்டா அவன் ஒரு தடையும் கூட விட்டுட்டு போகாம இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணது அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு நின்னாங்க.
இங்க தான் ரியல் டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பமாகுது. வாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்குள்ள போலாம். இப்போ சிபிஐ உள்ள போறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் தேடினது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். சம்பவம் நடந்து சில மாதங்கள் ஆகியிருந்தாலும் எங்கேயாவது ஏதாவது கைரேகை இல்ல வேற ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு பேங்க் முழுக்க சல்லடை போட்டு தேடுறாங்க. ஆனா அங்க கிடைச்சது என்னவோ பேங்க் ஊழியர்களோட கைரேகையும் கஸ்டமர்ஸோட கைரேகையும் மட்டும்தான். கொள்ளையர்கள் கைரேகை ஜீரோ. இது எப்படி சாட்சியம்? கிளவுஸ் கூட போடாம வந்தாங்கன்னு சாட்சிகள் சொல்லுதே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இங்க தான் அந்த டிசிப்ளின் வருது. அவங்க எதையுமே தேவையில்லாம தொடல. கதவை திறக்க ஒரு ஆளு, பணத்தை எடுக்க ஒரு ஆளு, துப்பாக்கி பிடிக்க ஒரு ஆள்னு அவ்வளவு தெளிவா இருந்தாங்க. அத்தனை பேரும் உள்ள இருக்கிற ஆட்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்தது ஃபேஸ் ஸ்கெட்ச் போடலாம் அப்படின்னு சாட்சிகளை கூப்பிட்டா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். சார், எல்லாரும் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி டர்பன் கட்டியிருந்தாங்க. எல்லாரும் பெரிய தாடி வச்சிருந்தாங்க. இதுல யாருன்னு நாங்க சொல்றது அப்படின்னு அங்க பார்த்தவங்க சொன்னாங்க. ஸோ அங்கேயும் டெட்லாக். அதனால இப்ப சிபிஐ அதிகாரிகள் வேற ஒரு ரூட்ல யோசிச்சாங்க. கேசிஎஃப்னு சொல்லும்போது இவங்க ஏன் பழைய குற்றவாளிகளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பழைய ஃபைல்களை தோண்ட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா பஞ்சாப்ல இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இப்படி ஒரு சைலண்ட் ராபரி நடந்திருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. தட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். ஃபைல்ஸ் ஒவ்வொன்றா 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 போகுது. திடீர்னு அந்த ஆஃபீஸர் கையில் ஒரு ஃபைல் சிக்குது. தேதி அக்டோபர் 1986. அதாவது இந்த லூதியானா கொள்ளைக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி. கொலை நடந்த இடம் தல்வாரா. இதுவும் பஞ்சாப்ல தான் இருக்கு. அந்த ஃபைலை படிக்கும்போது அந்த அதிகாரிக்கு ஒரு தேஜாவோ, அதாவது ஏற்கனவே பார்த்த மாதிரியான உணர்வு வருது. அந்த தல்வாரா பேங்க் கொள்ளையும் பட்டப்பகல்ல தான் நடந்தது. கொள்ளையர்கள் போலீஸ் ட்ரெஸ்ல வரல, பட் மிலிட்ரி வீரர்கள் மாதிரி மிடுக்கா வந்திருக்காங்க. அங்கேயும் வன்முறை இல்லை, துப்பாக்கி சுடல. வந்தாங்க, மிரட்டினாங்க, பணத்தை அள்ளிக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கானுங்க. வெயிட், இது லூதியானா சீன் மாதிரி இருக்கே அப்படின்னு சிபிஐக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ரைட், அப்போ அந்த தல்வார் கேஸ்ல போலீஸ் யாரையாவது பிடிச்சாங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சது. எஸ், அந்த கேஸ்ல தொடர்பு இருக்கிற ஒரு ஆள் சிக்கியிருக்கான். அவன் கொடுத்த வாக்குமூலம் அந்த ஃபைல்ல இருந்தது. அவன் சொன்ன பேரு சுக்தேவ் சிங் திலான் அல்லது ஜெனரல் லப் சிங். பிங்கோ, ஒரு பேர் கிடைச்சிருச்சு. பட் அவசரப்பட வேணாம். ஜெனரல் லப் சிங் தான் இதை பண்ணானா? எப்படி இதை கன்ஃபார்ம் பண்றது? இப்போ சிபிஐ அதிகாரிகள் லப் சிங் பத்தின ஜாதகத்தை அலசுறாங்க. அப்பத்தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. ஹி இஸ் அன் எக்ஸ் பஞ்சாப் போலீஸ் கான்ஸ்டபிள். எஸ், இதுக்கு முன்னாடி அவன் பஞ்சாப் போலீஸ்ல ஒரு கான்ஸ்டபிளா இருந்திருக்கான் அப்படிங்கிற உண்மை தெரியுது. இப்போ கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். ஏன் அந்த லூதியானா பேங்க் கார்டு ஏமாந்தான்? ஏன்னா அந்த கொள்ளையர்கள் அவ்வளோ தைரியமா உள்ள போனாங்க. முன்னாடியே பார்த்தோம், யூனிஃபார்ம் கிவ்ஸ் so much of பவர். இதை நம்ம டெய்லி லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க. அந்த ஆஃபீஸ் செக்யூரிட்டி எப்படி இருப்பாரு? கேமரா எங்கே இருக்கும்? மேனேஜர் எப்போ வருவார்? லஞ்ச் டைம் யார் சீட்டில் இருப்பாங்க? இது எல்லாம் உங்களுக்கு அத்துப்படியாக தெரியும் இல்லையா? லப்சிங் போலீஸில் வேலை பார்த்தவன். ஒரு பேங்க்கில் போலீஸ் ஜீப் வந்தால் அந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுவாருன்னு அவனுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி செலக்ட் அடிப்பார். உள்ளே போய் செக்யூரிட்டி செக் அப்படின்னு அதட்டினா மேனேஜர் பயந்து போவார் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியும். எந்த தோரணையில், அதாவது பாடி லாங்குவேஜ்லனா மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியும். லூதியானா கொள்ளையில் நடந்த ஒவ்வொரு அசைவும், அந்த சல்யூட், அந்த கமாண்ட்ஸ், அந்த டிசிப்ளின் எல்லாமே ஒரு எக்ஸ்காப் கைவரிசை காட்டினது அப்பட்டமாக தெரிஞ்சது. இப்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. வேற யாருக்கும் இந்த தைரியம் வராது. போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பேங்க்கை கொள்ளையடிக்கணும்னா அவனுக்கு சிஸ்டம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவன் தான் இது. இப்போ சந்தேகம் கிட்டத்தட்ட 90% உறுதியாயிடுச்சு. பட் ஒரு கேள்வி இன்னும் பாக்கி இருக்கு. வாய்? ஏன் இதை பண்ணாங்க? ஒரு சாதாரண திருடனாக இருந்தால் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கிடைச்சா போதும் செட்டில் ஆகிடலாம். ஆனால் இவங்க அள்ளது 5,70,00,000 ரூபாய். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு மதிப்பில் 50 கோடி ரூபாய். இவ்வளோ பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? வீடு கட்டுவானா இல்லை ஃபாரின் போவானா? இல்லை இல்லை, அவன் கேசிஎஃப் வச்சிருந்தவன். அந்த சமயத்தில் கேசிஎஃப் வேற ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருந்தாங்க. உங்களோட டார்கெட் என்ன? இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடக்கணுங்கிறது. போருக்கு என்ன வேணும்? வெப்பன்ஸ். சரியா இந்த சமயத்தில் சிபிஐக்கு ஒரு தகவல் கிடைக்குது. கேசிஎஃப் குரூப் பாகிஸ்தான் பார்டரில் பெரிய டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு AK-47 ரைஃபிள்ஸ் வேணும், ராக்கெட் லான்ச்சர்ஸ் வேணும். ஆயுத கடத்தல்காரங்க சும்மா கொடுப்பாங்களா? கேஷ் கொண்டு வா, சரக்கு தரோன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கேஷ் எங்கேருந்து வரும்? கண்டிப்பாக உண்டியல் உடைச்சா வராது. பக்கத்தில் இருக்கிற பேங்க்கை தான் கொள்ளையடிக்கணும். ஸோ லாஜிக் லாக்ட். லப்சிங் கேசிஎஃப்போட தலைவன். அவனுக்கு ஆயுதம் வாங்கணும். அதுக்கு கோடிக்கணக்கான பணம் வேணும்.
அதுக்குத்தான் இந்த மெகா கொள்ள. எல்லாம் கரெக்ட்டு. ஆனா லப்சிங் தான் அத பண்ணான் அப்படிங்கிறதுக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் வேணுமே. சிபிஐ பஞ்சாப் முழுக்க தங்களோட உளவாளிகள தட்டி விடுறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு வாக்குமூலம் மாதிரி. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அந்த பழைய கொள்ளையில அங்க கைதான போலீஸ் கண்காணிப்புல இருந்த லப்சிங்கோட பழைய கூட்டாளி. அவனோட பேரு மன்பீர் சிங் சௌவேரு. அவன் சம்பந்தப்பட்ட சர்க்கிள்ல இருந்து ஒரு விஷயம் கசியுது. லப்சிங் பெரிய பிளான் ஒண்ணு போட்டிருக்கான். அவனோட ஆட்கள் லூதியானா பக்கம் ஆக்டிவா இருக்காங்க. கொள்ள நடந்த ராத்திரி அன்னைக்கு கமோனோன் அப்படிங்கிற பக்கம் லாரிகள் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு. தட்ஸ் செட். த சர்க்கிள் இஸ் க்ளோஸ்ட். லீடுன்னு பார்த்தா தல்வாரா கேஸ் மூலம் லப்சிங்கோட பேர் வெளியே வந்திருக்கு. பேட்டன் லூதியானா கொள்ளையோட ஸ்டைல் லப்சிங் ஸ்டைலோட மேட்சா இருக்கு. ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது அவனோட போலீஸ் பேக்ரவுண்ட் அந்த பெர்ஃபெக்ட் வேஷத்துக்கு காரணமா அமைஞ்சது. ரைட். மோட்டிவ் என்ன? ஆயுதத்தை வைக்கதான் இவ்வளோ பெரிய கொள்ளை. ரைட்டு. கடைசியா எவிடன்ஸ். இன்ஃபார்மர்ஸ் தகவல் இதை எல்லாத்தையுமே ஊர்ஜிதம் பண்ணிச்சு. இப்படிதான் மக்களே, எந்த ஒரு தடயமும் இல்லாம ஒரு கோஸ்ட் ராபரிய வெறும் லாஜிக்கையும் பழைய ஃபைல்ஸையும் வச்சு சிபிஐ அதிகாரிகள் ஜெனரல் லப்சிங் அப்படிங்கிற பேரை குற்றப்பத்திரிக்கையில முதல் இடத்துல எழுதினாங்க. கடைசியா லப்சிங் தான் மாஸ்டர் மைண்ட்னு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அடுத்த கட்டம் த ஹண்ட். போலீஸோட டார்கெட் ரொம்ப சிம்பிள். லப்சிங்க உயிரோடையோ பெணமாவோ பிடிக்கணும். பஞ்சாப் போலீஸ், சிபிஐ, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு ஒரு பெரிய படையே களத்தில் இறங்குது. சரியா ஒரு வருஷம் கழிச்சு ஜூலை மாதம் 12 1988 வருஷம் ஓஷியாப்பூர் பக்கத்துல தண்டா ஏரியாவில் ஒரு என்கவுண்டர் நடக்குது. அந்த என்கவுண்டர்ல போலீஸ் தேடிட்டு இருந்த அந்த ராபரி மாஸ்டர் மைண்ட் ஜெனரல் லப்சிங் சுட்டுக் கொல்லப்படுறான். அவனோட சாப்டர் க்ளோஸ். பட் கேஸ் க்ளோஸ் ஆச்சா? வாங்க பார்க்கலாம். சிபிஐ ரொம்ப நீண்ட பெரிய விசாரணைக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண குற்றப்பத்திரிக்கையில் சுமார் 12 பேரோட பெயர்களை சேர்த்தாங்க. அதில் முக்கியமான ஆளு ஜெனரல் லப்சிங், முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள், மூளையா செயல்பட்டவன். அதுக்கு அடுத்தது ஹர்ஜிந்தர் சிங் ஜிந்தா, களத்தில் இருந்த முக்கிய தளபதி. அடுத்தது தல்ஜித் சிங் பிட்டு, அகில இந்திய சீக்கிய மாணவர் கூட்டமைப்போட தலைவன். இவன் சதித்திட்டம் தீட்டினதுக்காக குற்றம் சாட்டப்பட்டவன். அதுக்கு அடுத்தது குருச்சரண் சிங் காமா, முன்னாடி சொன்ன தல்ஜித் சிங் பிட்டுவோட உதவியாளன். அதுக்கு அடுத்தது மான் சிங் டோலவால் அண்ட் பால்விந்தர் சிங். இவங்க பணத்தை பதுக்க உதவுனவங்க. கொள்ளையடிச்ச 5+ கோடியிலிருந்து சிபிஐ அதிகாரிகளால சுமார் 60 லட்சம் ரூபாய் மட்டும்தான் மீட்க முடிஞ்சது. இதுதான் ஒரு சோகமான செய்தி. அதே தான் இந்த வழக்கு பலவீனமாகறதுக்கும் காரணமா இருந்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்களோட வீடுகள்ல இருந்து கைப்பற்றின இந்த பணத்தை இது பேங்க் பணம் தான் அப்படின்னு நிரூபிக்க முடியல. வங்கியில் இருந்த பணத்தோட சீரியல் நம்பர்ஸ் அண்ட் மீட்கப்பட்ட பணத்தோட நம்பர்கள் மேட்ச் ஆனதுக்கான ஆதாரங்கள் சிபிஐயால கோர்ட்ல சமர்ப்பிக்க முடியல. இந்த வழக்கு தடா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற பிரிவில் இருக்கிற கோர்ட்டில் நடந்தது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான சட்டம். இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 25 வருஷம் விசாரணை நடந்தது. யோசிச்சு பாருங்க மக்களே, 25 லாங் இயர்ஸ். தீவிரவாதி அப்படின்னு சந்தேகப்பட்ட நபர்கிட்ட இருந்து பணம் இருந்தால் அது கொல்ல பணமாக தான் இருக்கணுமா அப்படிங்கிற வாதத்தை 25 வருஷங்களுக்கு அப்புறம், எவ்வளவு 25 வருஷத்துக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஏற்க மறுத்துருச்சு. இதுதான் அவங்க விடுதலை ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. யோசிச்சு பாருங்க மக்களே, 5.7 கோடியில் வெறும் 20 லட்சம் தான் கிடைச்சிருக்கு. மீதி 5 கோடி அது எங்கே போச்சுன்னு கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. சிபிஐ மாதிரி ஒரு பெரிய ஏஜென்சியாலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்க பிளான் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் எல்லா பரிவர்த்தனைகளும் பணமாக தான் இருந்தது. யாரோ ஒருத்தர் 10,000 ரூபாயோ 50,000 ரூபாயோ செலவு பண்ணால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான பணம் ஹவாலா முறையில் எல்லை தாண்டி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு சந்தேகம் இருந்திருக்கு. அதாவது இந்திய ரூபாய் பாகிஸ்தானில் வேறொரு நாணயமாக மாற்றப்பட்டிருக்கு, ஆயுதங்கள் வாங்கப்பட்டிருக்கலாம். இந்த ஹவாலா டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் பழைய வீடியோக்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நம்ம பழைய வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், இனி ஒவ்வொரு வீடியோலையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரைட், கமிங் பேக் டு த ஸ்டோரி. இன்னொரு விஷயம், 1987 அப்படிங்கிறது கரணிகள் இல்லாத காலம். ஸோ கேஷ் ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். சந்தையில் 500 ரூபாய் செலவு பண்ணால் அது யாரோட நோட்டு, எந்த கடைக்காரர் கொடுத்தாங்க, யாருக்கிட்ட இருந்து வாங்கினாங்க, யாருக்கிட்ட ரொட்டேஷனுக்கு கொடுத்தாங்க, யாருக்குமே தெரியாது, ஞாபகம் இருக்காது. ஒரு 500 ரூபாய்க்கு இப்படி அப்படிங்கும்போது 5 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான நோட்டுகள், ஆயிரக்கணக்கான கைகளுக்கு போனால் எந்த நோட்டு எங்கே போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அண்ட் கமிங் பேக் டு திஸ் கேஸ், முன்னாடியே பார்த்தோம், இந்த கேஸ் 25 வருஷம் நடந்திருக்கு. ஒரு மனுஷன் இளைஞனா உள்ள போனான் அப்படின்னா வெறி வரும்போது தாத்தா தான் வந்திருப்பான். இது இந்த கேஸ்லேயும் நடந்தது. குறிப்பாக அசாசிங்
அப்படிங்கிற ஒருத்தர் கைதாகும்போது வயசு 60. அப்பவே தீர்ப்பு வரும்போது கிட்டத்தட்ட 95 ப்ளஸ். அவரால் நடக்க முடியாது, கண்ணு தெரியாது. ஆனா அவருக்கு 10 வருஷ கடுங்காவல் தண்டனை கிடைச்சது. 2012ல லூதியானா கோர்ட் சொன்ன தீர்ப்பு எல்லாரும் குற்றவாளிகள். அப்போ எல்லாரும் நினைச்சாங்க நீதி ஜெயிச்சிருக்கு அப்படின்னு. ஆனா அந்த 12 பேரும் சும்மா இருக்கல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அங்க நடந்த வாதம் தான் இந்த கேஸோட டர்னிங் பாயிண்ட். சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள். ஆனா அதுக்கு சிபிஐ கிட்ட பதில் இல்ல. நீதிபதியோட கேள்வி, பணம் யாரோடது? அதுக்கு சிபிஐயோட பதில், சார் இவங்ககிட்ட இருந்து 60 லட்ச ரூபா பிடிச்சோம். அது பேங்கோட பணம். அப்படியா? ஆதாரம்? சார் இவங்க தீவிரவாதிங்க. சரிப்பா, தீவிரவாதிகளாவே இருக்கட்டும். தீவிரவாதிகிட்ட இருக்கிற பணம் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பான பணம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இது உங்களோட யோகமா இருக்கலாம் இல்லையா? சட்டத்துக்கு தேவை ஆதாரம்ப்பா. பேங்க்ல இருந்து காணாம போன நோட்டுகளோட சீரியல் நம்பரும், நீங்க பிடிச்ச நோட்டுகளோட சீரியல் நம்பரும் மேட்ச் ஆகுதா? ஆமா அப்படின்னா அந்த ஆவணத்தை மட்டும் காட்டுங்க. இதுக்கு சிபிஐட்ட பதில் இல்ல. அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன். சிபிஐ சொன்னது என்னன்னா, பேங்க்ல இருந்த சாட்சிகள் இவங்களை அடையாளம் காட்டினாங்க அப்படின்னு. அதுக்கு நீதிபதிகள் சொன்னது, எப்போ? சம்பவம் நடந்து 10 வருஷம் கழிச்சு. அதுவும் கொள்ளையர்கள் அந்த சமயத்துல தாடி, டர்பன், போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க. 10 வருஷம் கழிச்சு சாதாரண உடையில இருக்கிற அவங்கள எப்படி சரியா அடையாளம் காட்ட முடியும்? மனுஷ மூளை ஒண்ணும் அவ்வளோ ஷார்ப் கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் ஆர்கியூமெண்ட் போய் கடைசியா நீதிபதி சொன்னது, இவங்க கேசிஎஃப் மெம்பரா இருந்திருக்கலாம். ஆனா இந்த குறிப்பிட்ட பேங்க் கொள்ளைக்கு இவங்க தான் பிளான் போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? லப்சிங் இறந்து போயிட்டாரு. அவர் எழுதின டைரியோ, கடிதமோ, ரெக்கார்டிங்கோ இருக்கா? சிபிஐயோட பதில் இதுக்கும் இல்ல சார் அப்படின்னு. ஸோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ட்டிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்துக்கும் வங்கிக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்க அரசு தவறிடுச்சு. அடையாள அணிவகுப்பும், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் பரேடும் சந்தேகத்திற்கு இடமா இருக்கு. அதனால சந்தேகத்தோட பலனை, அதாவது பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட எல்லோரும் விடுதலை செய்யப்படுறாங்க அப்படின்னு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2017 வருஷம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எழுதினாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம், 5.7 கோடி ரூபாய் கொள்ளை. இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய கேஸ். கடைசியில் மிஞ்சினது நோ ஒன் இஸ் கில்ட்டி, யாரும் குற்றவாளி இல்லை. அந்த 12 பேரும் இறந்து போனவங்கள தவிர விடுதலையாகி வெளியே வந்தாங்க. முன்னாடி பார்த்த அந்த அசாசிங் ஜெயிலிருந்து வெளியே வந்த கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாரு. அவருக்கு அப்போ வயசு கிட்டத்தட்ட 96, 97. ரைட் மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த 5.7 கோடியில மீதி 5 கோடி எங்க போச்சு? அந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்த மற்றவங்கலாம் யாரு? கேசிஎஃப் ஆட்கள் இல்லை அப்படின்னா கோர்ட் சொன்னபடி வேற யாராவதா? உண்மையிலேயே நீதி கிடைச்சதா இல்ல சட்டம் தோத்துருச்சா? இதுல என்னோட கருத்து என்ன அப்படின்னா, சட்டம் அப்படிங்கிறது ஒரு மிஷின் மாதிரி. அதுக்கு எமோஷன் புரியாது, எவிடன்ஸ் மட்டும் தான் புரியும். அன்னைக்கு சிபிஐ ஒரு சின்ன சீரியல் நம்பர் லிஸ்ட்டை மிஸ் பண்ணிடுது. இன்னைக்கு அது வரலாற்றையே மாத்திருச்சு. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, சிசிடிவி இருக்கு, ஜிபிஎஸ் இருக்கு. பட் 1987 எதுவுமே இல்லை. அதுதான் அந்த மாஸ்டர் மைண்ட் லப்ஸுக்கு சாதகமாக அமைஞ்சது. 30 வருஷம் கழிச்சு ஆதாரம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்தியாவோட மிகப்பெரிய வங்கிக் கொள்ள வழக்கில் எல்லோரும் விடுவிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த 5.7 கோடியை எடுத்தது யாரு? அது காத்துல கரைஞ்சிடுச்சா? சட்டம் ஆதாரத்தை நம்புது. பட் ஆதாரம் இருந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் தப்பிச்சிருவாங்க. அதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ வருஷம் 2026 இந்த சம்பவம் நடந்து 30+ வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் கூட ஒரு போலீஸ் ஜீப் இல்லைன்னா போலீஸ் அதிகாரியோட உடைக்கு நாம அதிக மரியாதை கொடுக்குறோம். அது ஓகே தான். ஆனால் அதுவே மிகப்பெரிய பாதுகாப்பு ஓட்டையாக கூட மாறலாம். மாறி இருந்திருக்குது இந்த பாஸ்ட். அதே போல டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் வந்ததுக்கு அப்புறம் பணத்தை ட்ரேஸ் பண்ணுறது ரிலேட்டிவ்லி ஈஸி ஆயிடுச்சு. ஸ்டில் ஹவாலாலாம் இருக்கு. ஆனாலும் லஞ்சமோ ஊழலோ எதுவுமே மாறல. ஸோ இதுதான் மக்களே, த கிரேட் லூதியானா பேங்க் ஹெய்ஸ்ட். இதோட முழு கதை. இந்த மாதிரி வேறு என்ன கிரைம் ஸ்டோரி வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடலாம். ஆல் ரைட் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.